டெலஸ்கோப் பயன்படுத்துகிறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, தூரத்தில் இருக்கிறத கிட்ட பார்க்குறதுக்கு இந்த மைக்ரோஸ்கோப் பயன்படுத்துகிறாங்க. இது எதுக்குன்னு தெரியுமா? ரொம்ப நுண்ணியமான பொருட்களை பார்க்குறது. அப்படின்னா எதுக்காகனா, நம்ம கண்ணில் ஒரு லிமிட் இருக்குது. நம்ம கண்ணில் குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே பார்க்க முடியாது. அதே போல் நம்ம காதுகளுக்கும் ஒரு லிமிட் இருக்குது, மூக்குக்கும் லிமிட் இருக்குது, நம்ம புலன்கள் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. நீ மற்ற உயிரினம் எதுவோ எடுத்து பார்த்தாலுமே, இந்த நாய் பார்த்தோம்னா அதுக்கு மோப்ப சக்தி அது ரொம்ப அதிகமாக பண்ணும். பூனை பார்த்தோம்னா அவர் காதில் கவனிப்பார். இந்த மாதிரி எல்லா உயிருக்குமே கொஞ்சம் தூரம் இருக்கும், குறைவாக இருக்கும். ஆனால் லிமிட், எல்லை இருக்குது. இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த லிமிட், புலன்களை தாண்டி அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்குற ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இந்த புலன்களை கடந்து என்ன இருக்குது, இந்த படைப்பின் மூலத்தையே பார்த்துட்டா அவரை நம்ம ஞானின்னு சொல்கிறோம். அதே தன்மையில் இருந்தால் அவர் ஆன்மீகவாதி. இதுக்கு தான் நம்ம ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த மனிதர்கள் எல்லாமே உணவு, இனப்பெருக்கம், மற்ற உயிரினங்கள் எல்லாமே இதே தான் செஞ்சிட்ருக்காங்க. உணவு, இனப்பெருக்கம், தூக்கம். இதை தாண்டி என்ன இருக்குது? இப்போ மனிதர்கள் இதை தாண்டி என்ன பெருசாக பண்ணுறாங்க? அப்போது இந்த ஆன்மீகன்றது இந்த புலன்களை கடந்து அடுத்து என்னன்னு பார்க்குறதுக்கு தான் இதை உருவாக்கியிருக்கு. இந்த மனிதனுக்குள்ளே இப்பேற்பட்ட ஆற்றல் இருக்குது. இது எல்லாருமே பயன்படுத்தணும். வெறும் புலன்களுக்குள்ளேயே சிக்கி இந்த உணவு, இனப்பெருக்கம் இதுக்குள்ளேயே போயிடக்கூடாது. இது அடிப்படையானது. இது நம்ம சரி தப்பு பார்க்கறது இல்லை. இந்த அடிப்படை இருக்குது. இது அடிப்படையாக எல்லாருக்குமே தேவைப்படுறது. இந்த அடிப்படை தாண்டி அடுத்து என்னன்னு பார்க்கணும். எல்லாருமே அடுத்து என்னன்னு பார்க்கணும். அப்போ தான் இந்த விலங்குலேருந்து வேறுபட்டவராக ஆகிறாங்க.